Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போமா? இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மத்தில் இருக்கிறார். என்னால் ஒன்றும் கூடாதென்று உன்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆமென். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். இயேசுவே, நீர் எனக்கும் செய்ய வல்லவர். இன்னைக்கு பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை, தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலை, அவங்களுடைய தொழில்ல வேதனை, அவமானம், நஷ்டம், உங்களுடைய வேலை ஸ்தலத்துல பலவிதமான நெருக்கடி. ஆனா நீ செய்வீர். ஆபிரகாமுக்கு செய்தவர் நீ செய்வீர். தலையை நிமிர்த்துவீர், சூழ்நிலை மாற்றுவீர். இன்னைக்கு நீ செய்ய போவதற்கு நன்றி. ஒரு பிரசனத்தில் எங்களை வைக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. ஆமென், ஆமென். இன்னைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். Praise the Lord. சங்கீதம் 27 அந்த அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். இந்த சங்கீதக்காரர் எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என் ஜீவன், என் பலன், நான் யாருக்கு பயப்படுவேன்? இத விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் நினைச்சிட்டாங்க, இந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு தான் படிக்கணும், அதுக்கு தான் திறமையை வளர்த்துக்கணும், அதுக்கு தான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்போ தான் நான் கஷ்டம் இல்லாமல் ஒரு ஜீவனம் பண்ணுவேன், அந்த சம்பாத்தியம் எனக்கு பெரிய பலனாக இருக்கும், நான் யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை இல்லையா? இப்படிப்பட்ட விதத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. வேலைக்கு போகணும்னா, அங்கே என் திறமையை காமிக்கணும்னா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த வேலை, இந்த திறமை, இந்த ஞானம் எங்கேருந்து வருது? கர்த்தர்கிட்ட இருந்து வருது. அங்கே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, அந்த வேலை உனக்கு நிரந்தரமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உன்னுடைய பிஸ்னஸும் அப்படிதான். அப்போ கவனிங்க, எந்த ஒரு மனுஷி கர்த்தரை ஜீவனா பலனா அவங்க வாழ்க்கையில நம்புறதும் அதையே வாஞ்சிப்பதும் அதுல நாட்டம் இருக்குதோ, அங்கதான் அவன் வாழவே முடியும். அப்ப கவனிங்க, கவனம் செலுத்தணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக
ஒரு தம்பியை நான் அறிவேன். ஏன்னா ஊழியத்தில் இருக்கும் பொழுது அந்த தம்பி சில காரியங்களுக்கு வந்து உதவி செய்வது உண்டு. அப்போ இதே போல் ஒரு முறை டிசம்பர் மாதத்தில் இது போல் ஊழியத்துக்கு அவர் உதவி செய்ய வந்திருக்கிறார். அநேகர் இருக்கிறார்கள். வந்து நல்லா பாடுவார், மற்ற உதவியெல்லாம் செய்வார். அப்போ தான் எனக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க, பாருங்க, இந்த தம்பி நல்ல பையன், ஆனால் ரொம்ப படிப்பில் வீக் பாருங்க. அதுதான் அவங்க பெற்றோருக்கு பெரிய வருத்தம். எப்படி தான் அந்த 12th பாஸ் பண்ண போகிறான்னு தெரில, அவ்வளோ வீக்கு இல்லையா. அவன் மந்த்லி டெஸ்ட் வைக்கிறதுல ஒரு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுறதே, அது பாஸ் பண்ணிட்டானா அதிசயம் அப்படின்னே என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அந்த பையன், அந்த தம்பி கடவுளுடைய காரியத்தில் கொஞ்சம் முக்கியம் கொடுக்கறது, ஆலயத்துக்கு ஓடுறது, இதெல்லாம் வெக்கப்படாமல் செய்வான். நல்லா கவனிங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் அறிவு தான் இருந்தது, அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 12th பாஸ் பண்ணான். அதுக்கப்புறம் நான் பல ஆண்டுகள் அந்த தம்பியை பற்றி நான் கேள்விப்படலை. ஒரு நாளில் ஒரு இடத்துல பார்த்தேன் பாருங்க, பிரம்மாண்டமான இடத்துல பார்த்தேன் இல்லையா. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். கேட்டால் இன்ஜினியரிங் முடித்தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்துகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இல்லையா, தாளந்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து. அப்போ இது பாருங்க, இந்த வசனம் சொன்னோன்னே எனக்கு அந்த தம்பி ஞாபகம் தான் வருது. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். உங்கள் ஜீவனுக்கு எது பலன்னா கர்த்தர். உன் ஜீவனுக்கு கர்த்தர் பலனாக இருந்தால் உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் பலனாக இருப்பார். நீ சாதிப்ப, நீ முன்னேறுவ, நீ எடுத்து வைக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கும். அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் யாருக்கு அஞ்சுவேன்? அப்போ யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை. அதான் கர்த்தரே உனக்கு ஜீவனாக இருக்கிறாரு, கர்த்தரே உன் ஆதாரமாக இருக்கிறாரு, கர்த்தரே உன் வாழ்வாக இருக்கிறார். இந்த கால வேளையில் தயவு செய்து நீங்கள் யாராக இருங்க, எங்கே வேணா இருங்க, என்ன பொசிஷனில் இருங்க, ஆனால் உங்களுடைய பலன் டாக்டர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஏன் அஸ்ட்ரானட்டாக இருக்கலாம், பெரிய சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், பல விதத்தில் திறமசாலியாக இருக்கலாம் இல்லையா, பிஸ்னஸில் நீ பழகி பெருகினவனாக இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜீவனின் பலனாக இருந்தார்னா, உங்களுடைய ஜீவனின் பலனாக இருந்தார்னா உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீ பழுகுவ, பெருகுவ, பூமியை நிரப்புவ, ஆசீர்வாதமாக இருப்ப. God bless you. Bye-bye.